அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு 9 காரால் உள்ள ஒரு பர்த்டே கார்டை வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த டிசைனோட பிஎஸ்டி பில் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறோம். சரிங்களா? டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து வீடியோவில் ஷோ ஆகும். அதை பார்த்து என்ட்ரு பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி. இது எல்லாமே வந்து எடிட்டபிள் டிசைன் தான். எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு வேறு எதனும் இது பர்த்டே கார்டுங்கிறத விட நீங்கள் வேறு எதனும் கூட மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பேக்ரவுண்டு எல்லாமே வந்து நம்மளாக வந்து க்ரியேட் பண்ண ஒரு பேக்ரவுண்ட்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே. இதில் உள்ள ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனை வந்து நமக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனாக கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு லேயர்ஸும் வந்து நம்ம இண்டிவிஜுவலாக நம்மளோட க்ரியேட் பண்ணது. இது எல்லாமே நான் வந்து நம்ம ஹைட் பண்ணி பார்க்கும்போது அதோட ஒரிஜினாலிட்டி எப்படி நம்ம டைப் பண்ணி அலைன் பண்ணி இது எப்படி நம்ம செட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கொண்டு நமக்கு தெரியும். ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க, எப்படி வந்து நம்ம பேக்ரவுண்டுக்கு நம்ம வைக்கக்கூடிய பேக்ரவுண்டுக்கு எப்படி ஈவனான ஒரு கலரை வந்து சூஸ் பண்ணி நம்ம லெட்டர்ஸ்க்கெலாம் கொடுக்குறது அப்படின்னு. நான் எப்படி கலர் சூஸ் பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு அலைன் பண்ணிடுறது. அதுக்கு பிறகு வந்து நம்ம ஒரு பேக்ரவுண்டை செட் பண்ணுறோம். பேக்ரவுண்டுக்கு ஒரு ரேண்டமாக ஒரு கலர் கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து பேக்ரவுண்டுக்கு இந்த கலர் கொடுத்துருந்தேன். வெறுமனே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே வந்து டிஃப்ரெண்ட் லேயரை வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு அது ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டாக நமக்கு கிடைக்கிது. இந்த மாதிரி ஒரு கலரை சூஸ் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து கொஞ்சம் டார்க்கான கலராக நான் ஒரே ஃபங்க்ஷன் எப்படின்னா, நம்ம வந்து பேக்ரவுண்டு வந்து டார்க்காக வச்சோம்னா லெட்டர்ஸ் எழுத்துக்களில் வந்து நம்ம லைட்டாக வைக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 100% இன்விடேஷன் டிசைன் பண்ணுறவங்க லெட்டர்ஸ் வந்து நல்லா போல்டாக தெரியணும், கலர் நல்லா ரியலாக தெரியணும், நல்ல பிரைட்டாக தெரியணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க. அதுக்காக வந்து நம்ம கலரை வந்து நம்ம பிரைட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை லைட் கலரை சூஸ் பண்ணிவிட்டு இமேஜு இந்த மாதிரி மற்ற இந்த டிசைன்ஸுக்கு மட்டும் நம்ம கலர் அப்ளை பண்ணிக்கிறது. ஏன்னா இது எல்லாமே ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு மாதிரி ஒரு கலரை வந்து உங்களுக்கு சொல்லும். எல்லாமே வந்து எடிட்டபிள் தான். நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? டிசைனோட பிஎஸ்டி ஃபைலில் வந்து டெலகிராம் குரூப்பில் இருக்கும். டவுன்லோடு பண்ணிங்கன்னா ரேர் ஃபைலாக இருக்கும். அது பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷோ ஆகும். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பாஸ்வேர்டு கிடைச்சிரும். பாஸ்வேர்டு கிடைச்சோன்னே நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.